திருத்தப்பட்ட பெண்கள் இடஒதுக்கீடு அரசியல் சாசன அமர்வு மசோதா நாடாளுமன்ற மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். முழு விவரங்கள். 2029 பொதுத் தேர்தல் முதல் இந்தியாவிலே நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் மக்கள் பிரதிநிதிகளாக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக 33% பெண்களை இடம்பெற செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த மசோதா தற்பொழுது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது. இதற்கு ஆதரவு மற்றும் எதிர்ப்பு என்ற அடிப்படையிலே இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்தவர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை அறிமுகம் செய்து பெண்களுடைய பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பதற்காக கிட்டத்தட்ட மக்களவை இடங்களை 850ஆக உயர்த்துவதற்குரிய மசோதாக்களும் அடுத்தடுத்து தாக்கல் செய்யப்பட இருக்கின்றன. இன்று காலை இந்த சிறப்பு கூட்ட அமர்வு தொடங்கி இருக்கின்றது. 3 நாட்கள் நடைபெறுகின்றது. இதிலே 2029 ஆண்டு நடைபெறக்கூடிய பொது தேர்தலிலேயே 33% அளவிற்கு பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்துவதற்காக தற்போது இருக்கக்கூடிய இடங்கள் போதுமானதாக இருக்காது. 543 மக்களவை இடங்களை வைத்துக் கொண்டு இந்த இடங்களுக்குள்ளே 33% பெண்களை இடம்பெற செய்ய முடியாது. எனவே பெண்களுடைய பங்களிப்பை அதிகரிக்க வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்தில் மக்களவையிலே அந்த தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும். எனவே 850 தொகுதிகள் வரை அதிகரித்து அதற்கு உள்ளாக 33% இடஒதுக்கீட்டை பெண்களுக்கு பெண் மக்கள் பிரதிநிதிகளை உருவாக்குவதற்காக வழங்குவதற்குரிய வகையில் மக்களவையிலே இந்த சட்ட திருத்தம் நடைமுறைப்படுத்தக்கூடிய விதமாக அறிமுகம் செய்திருக்கின்றார்கள். பெண்கள் இடஒதுக்கீடு அரசியல் சாசன அமர்வு திருத்த மசோதா அறிமுகம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே எம்பிக்கள் நாடாளுமன்றத்திலே 207 பேர் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் 120க்கும் மேற்பட்டவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார்கள். அரசியலமைப்பு திருத்த மசோதாவை நிறைவேற்றும் பொழுது அந்த நேரத்தில் அவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையிலே 2 பங்குக்கும் அதிகமானவர்கள் அதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் முழு அளவில் அரசியலமைப்பு திருத்த மசோதாக்களை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் 2 பங்குக்கும் கூடுதலான உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற சூழ்நிலையில் கடும் வாதங்களுக்கு இடையே இந்த மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு தற்போது விவாதங்கள் இடம்பெற்று வருகின்றன. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.